முருகன் மாநாடாம். இல்லை, முருகர் வேல் எங்கள் கையில் குத்து வச்சுக்கிறார் ராயம். சொல்ல வேணாம், ஏன்னா மாவட்டத்தில் கேட்கணும். இல்லைன்னா அவர் என்ன அடுத்த வாட்டி கூட்டத்துக்கு கொடுக்க மாட்டாரு. நான் தான் சொல்றேன், பிஜேபி மாநாடுன்னு தைரியமா போடலாமா இல்லையா? ஆம்பளை தானே, ஒரு ஆத்தாளுக்கு தானே பிறந்தீங்க, ஆத்தா பால் தானே குடிச்சிங்க, நாய் பால் குடிக்கல. அட மானம் கட்டங்க, ஒக்காலா ஓடிங்களா, சாமி பின்னாடி ஒழிஞ்சிக்கின்னு எங்க மயிரை புடுங்குவேன்றீங்களே, வெக்கமாலடா உங்களுக்கு? ஆம்பளை தைரியமா வாடா, நாங்க பிஜேபி மாநாடு போடுறோம் சொல்லி பாரு. முருகர் பின்னாடி ஒழிஞ்சிக்கிறீங்க, உத்தரப்பிரதேசத்தில் போய் ராமர் பின்னாடி ஒழிஞ்சிங்க, அவர் காலில் இருக்கிற செருப்பு கட்டி அடிச்சாரா இல்லையா? அந்த ஊர்லயே தோத்தீங்களா இல்லையா? சொல்லுங்க. நீங்களே கேரளாவுக்கு போனீங்க, தைரியமா ஐயப்பன் முட்டி போட்டு காலை கட்டிக்கின்னு தானே உட்காந்துக்கிறாரு, எங்க கையை கைட்டுவாருன்னு அங்க போனீங்க. ஐயப்பன் கட்டின கையை கைட்டி கன்னத்துல வச்சு கேரளா இருந்து தத்தினாரா இல்லையா? பெங்களூரு போனீங்க, பஜ்ரங் தல் அப்படின்னா தெரிதா? ஆஞ்சநேயர். இப்ப நான் நெத்தியில ஒரு பொட்டு வச்சுக்கிறேன், தெரிதா? அழிஞ்சிடுச்சா? இருக்கு. அது என்ன பொட்டு? செந்தூரம். தம்பி கண்டுபிடிச்சான் பாரு கரெக்டா. இதை ஏன் வச்சுங்கிறேன் தெரியுமா? நான் 91 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துடுச்சு. ஆட்சிக்கு வந்தோன்னா பார்க்கறவங்களாம் பிடிச்சி உள்ள போட்டு பெண்டு எடுக்குது. 91 புதுசு இல்ல, ஊர் ஊரா கேட்டு போட்டுச்சு தெரியுமா உங்களுக்கு? அது போற வழியெல்லாம் கேட்டு போட்டுதா? அப்போ பிறந்த பிள்ளைங்க பாதி பேரு நீ எங்க பிறந்தன்னு கேட்டா ஆஸ்பத்திரி பேர் சொல்ல மாட்டான். போயஸ் கார்டன் கேட்டு போட்டுருந்தாங்க, அங்க பிறந்துச்சு. பீட்டர்ஸ் ரோடு கேட்டு போட்டுருந்தாங்க, அங்க பிறந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப எங்க ஆத்தா என்ன பண்ணுச்சு, திடீர்னு கூப்பிட்டுது ஒரு நாள். எங்கடா போறேன்னு நினைச்சு கூட்டத்துக்கு தான். அப்பா இங்க வாடா இங்க வாடான்னு கூப்பிட்டு இதை தான் எடுத்து வச்சுது நெத்தியில. ஏமா இதுன்னு கேட்டேன். டேயப்பா, ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துருச்சான், எல்லாரையும் உள்ள பிடிச்சி போடுதான், நீ இதை வச்சுக்கின்னு போனீங்கன்னா ஆஞ்சநேயர் உன்னை ஏபிடி பார்சல் சர்வீஸ் மாதிரி வீட்டில் கொண்டாந்து சேர்த்துருவாரு, இதை வச்சுன்னு போனேன். எங்க ஆத்தா செத்து போச்சு, அது ஞாபகமா வச்சுங்கிறேன். இது ஏன் நெத்தில வைக்கிறது தப்பு இல்லை, நடந்து போற பாய கூப்பிட்டு அவன் நெத்தில வச்சா தப்பு தானே. அதைத்தான் பிஜேபி சொல்றான், நாங்க வானான்றோம். உடனே எங்களை சாமிக்கு எதிரின்றான். எங்க வீட்டுல வந்து பாரு, ஒரு 4500 ரூபா வாடகை வாங்கலாம். அவ்வளோ பெரிய ரூம், பூஜை ரூம். 156 படம் எங்க நைனா வச்சுட்டு போன படம். அதுக்கு பொட்டு வைக்கிறதுக்குள்ளே என் பொண்டாட்டிக்கு மயக்கம் வந்துடும். நான் இப்ப 6 படமா ஆக்கிட்டேன். செத்து போன நைனா கோச்சிக்க மாட்டாரு அப்படின்ட்டு எடுத்து போட்டுட்டேன். எல்லா பூஜையும் கும்பிடுவோம். நாங்க என்ன வானா நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? பட்டு புடவை மிளகாவை எரிச்சு யாகம் பண்ணணுன்றீங்க. நாங்க அப்படி இல்லை, முனீஸ்வரனுக்கு சுருட்டு வைப்போம், கோட்டர் பாட்டில திறந்து வைப்போம், கத்தியில விபூதி பட்டை அடிச்சு வைப்போம். இதெல்லாம் நீங்க ஒத்துப்பீங்களா? இதெல்லாம் சாமின்னு ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. உங்களுக்கு நான் சாமி போயிருக்கலாம் போல்த. ஆமா, ஒரு 4 கோட்டை வாங்கி காலையில பிளாக்ல வித்தா என் பொழப்பு அது ஓடும் இல்லை. இப்படிலாம் பண்றீங்களே, முருகனை கேவலப்படுத்துற வேலை தானே. முருகனை கேவலப்படுத்துற வேலையா இல்லையா இது? சொல்லு. அதில் சொல்றானுங்க, திராவிடத்தை அழிக்க வேலெடுத்து வா முருகா போஸ்டர் ஒன்று ஒட்டானுங்களா, அவருக்கு தான் வேலையா? எவ்வளவு பேர் கும்பிடுறான் சாமி. நான் என்ன சொல்றேன், அண்ணன் தா வேலுக்கும் என் தம்பி ராஜா அன்பழகனுக்கும் பிஜேபி காரனை எவனா ஒருத்தனை பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே அது இந்த துண்டு எல்லாம் போட்டீங்கல்ல, அந்த தம்பிங்கெல்லாம் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு சின்ன சின்ன வேலை வாங்கி கையில் கொடுத்துருக்கோம். பிஜேபி காரன் தெரிஞ்சுதான் நாக்கு இழுத்து வச்சு ஒரு குத்து முருகான்னு குத்து. பக்கால ஓழி அவன் 2 மணி நேரம் அந்த வேதனையை தாங்கட்டான். டேய், எங்க கட்சியில இருக்கான்டா, எங்க கட்சியில இருக்கான். மினி ஆட்டோ இல்ல, அதுல அந்த பறவை காவடின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதில் நம்மளால சுத்திட்டு போல. நம்ம கோயில் கும்பாபிஷேகம் நடக்கல. இந்த சுதந்திரம் வாங்கி 75 வருஷத்துல 3000 கோயிலுக்கு குடமுழுக்கும் கும்பாபிஷேகமும் நடத்தணும்னு சொன்னா அது திமுக ஆட்சியில மட்டும்தான்டா, வேற எவன் ஆட்சியிலும் இல்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்க பிஜேபி? இப்போ எவனும் உண்டியில துட்டு போடக்கூடாது, தட்டுல போடணும். மாமா அதை வாங்கி நெய் வாங்கி சாப்பிட்டு மாமியோட சந்தோஷமா உல்லாசமா வாழணும். அதானே உனக்கு வேலை? இல்லை, நாங்கள் உண்டியலில் தான் போடுவோம். உடைச்சி கேமரா வச்சு எண்ணுவோம். எண்ணி அந்த கோயிலுக்கு மண்டபம் கட்டுவோம், ஐயருக்கு சம்பளம் கொடுப்போம். அவன் குடும்பத்து பிள்ளைங்க படிக்கலைன்னா அந்த படிக்கிற செலவு கொடுப்போம். அதில் கல்யாண சத்திரம் கட்டுவோம், அன்னதானம் போடுவோம். பிஜேபி என்ன சொல்கிறான், அறநிலையத்துறையே ஆலயத்தை விட்டு வெளியேறு, இவெல்லாம் உள்ளே போய் பூந்துடலாம். ஒருத்தனாவது எவனா மினுமினு இல்லாத பார்த்துக்கிறீங்களா? நம்மளாம் எவ்வளோ வறண்டு போய்க்கிறோம், மொழு இருப்போம். இப்போ அந்த மொழுன்னு இருக்கிறது குறைஞ்சி போச்சு. அதுலேயும் போட்டார போடுற பாவி அறநிலையத்துறை மந்திரியா, முழு நேர சாமியார். 24 ஹவர்ஸில் 4 ஹவர்ஸ் கூட ஃபேமிலி மேன் கிடையாது, 24 ஹவர்ஸ் சாமியார். எந்த கோயிலில் என்ன நடக்கணும், இவ்வளோ வேலை நடக்குது, அவனுங்களுக்கு எரியுது இதை பார்த்தா. அதனால இங்கே சாமி கும்பிட்றவங்க இருந்தாலும், இங்கே எவனா பிஜேபிக்காரன் இருந்தா அவன் காதை பிடிச்சி மொல்லமாக கூட்டம் அடிக்கலாம் மாட்டேன். நான் 10 நிமிஷம் நான் பேசிட்டு மந்திரிச்சிட்டு போகிறேன், அடுத்த நாள் அவன் திமுகவுக்கு வந்துடுவான். பாவீங்களா, உங்களுக்கும் சேர்த்து தாண்டா அழுவுறோம். இப்போ தமிழ்நாட்டில் யாரா தலைவர்? நயினார் நாகேந்திரன்.
அவன் ஒரு பேக்வேர்டு தானே. இங்க திமுக ஆட்சியில் இல்லைன்னா மாமியோ மாமாவோ தான் தலைவரோ வந்திருப்பாங்க. திமுக ஆட்சி இருக்கிறதுனால தான் பிற்படுத்தப்பட்ட நயினார் நாகேந்திரனும் மிகவும் பின்தங்கிய முருகனும் அண்ணாமலையும் தமிழிசையும் இங்க தலைவர் ஆனாங்கன்னா அதுக்கும் திமுக இருக்கிறதுனால தாண்டா உங்களுக்கு அந்த தலைவர் பதவி கூட கிடைச்சது. அதை நினைச்சு பாருங்கடா, அதை நினைச்சு பாருங்கடா. இங்கே ராஜா அன்பழகன் சொல்லுகின்ற போது இந்த தேதியை கேட்டேன், வேறு இடத்தில் கொடுத்திருக்கிறேன் என்ற. இப்போது மட்டும் நீங்கள் அப்படி செய்யவில்லை, இதற்கு முன்னாலும் அப்படித்தான் செய்திருக்கிறீர்கள். எப்படியாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியிடம் தேதி கேட்க வேண்டும், அவர் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். உங்களை பெற்றது எப்படி ஜே அன்பழகனோ, அந்த அன்பழகனை பெற்றவர் ஜெயராமன் தெரியுமா உங்களுக்கு? அந்த பெயர்தான் என் தந்தைக்கும். ஆகவே எந்த காலத்திலும் என்னை நீங்கள் வெல்ல முடியாது. நீங்கள் கேட்கின்ற தேதியை எப்போதும் எந்த நேரத்திலும் தருவேன். ஏனென்றால் நீங்கள் தியாக குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், திமுகவை நேசிப்பவர்கள், இந்த கட்சிக்காக உயிரை கொடுத்தவர்கள். ஆகவே அந்த தியாகத்தை மதிப்பவன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இதில் வேற எந்த கருத்தும் இல்லை. அவர் கேட்டார், கேட்ட உடனே இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்க முடியும்? எங்கே கொடுத்தனோ அவனுக்கு என்ன சமாதானம் சொல்ல முடியுமோ அவனிடம் தேதியை மாற்றி உங்களுக்கு கொடுத்தேன். வேற எதுவும் என்னால் கொடுக்க முடியாது. என்கிட்ட வாயை தவிர வேறு எதுவும் இல்லை. அள்ளி கொடுக்க பொண்ணோ பொருளோ இந்த கட்சிக்கு எதுவும் இல்லை. உயிருள்ள வரை பேச வேண்டும். எனக்கு இருக்கும் ஒரே ஆசை எல்லாம், அம்மா அங்கே பேசுகிறவங்க யாருன்னா இருந்தால் வீட்டுக்கு போயிடுங்க, வீட்டில் போய் பேசுங்க. உங்களுக்காக தான் கத்தி கத்தி சாவுறேன். நீங்கள் இங்கே உட்காந்து பேசுனா எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அதான் அந்த பொட்டியை எடுத்துட்டேன். பாய முடியலாம் சிரிக்கக்கூடாது, பேசாமல் இருமா தயவுசெய்து. உன் பையன் மாதிரி சொல்கிறேன். எனக்கு இருக்கும் ஆசையெல்லாம், எல்லோருக்கும் ஊர்கோலம் 2 தரம் என்று சொல்லுவார்கள். ஒன்று திருமண ஊர்வலம், ஒன்று இறுதி ஊர்வலம். ஆனால் எனக்கு இருக்கின்ற ஆசை அந்த ஊர்வலம் 3ஆக நடக்க வேண்டும். ஒன்று நடந்துவிட்டது, திருமண ஊர்வலம். இன்னொன்று இறுதி ஊர்வலம். அதற்கு முன்னால் நான் ஐயா கலைஞரையும் அண்ணன் தளபதியும் சின்னவரையும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த மேடையிலேயே என் உயிர் போக வேண்டும். அந்த ஊர்வலம் வீட்டுக்கு ஒன்று, இடுகாட்டுக்கு ஒன்று, 3 ஊர்வலத்திற்கு ஆசைப்படுவதை தவிர இந்த இயக்கத்தில் எனக்கென்று எந்த ஆசையும் கிடையாது. நான் உயிரோடு இருக்கும் வரை, நான் மரணிக்கும் நேரத்தில் கூட இந்த திமுக ஆட்சியில் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த இயக்கத்தை விட்டால், இந்த கட்சியை விட்டால், கருப்பு சிவப்பு கொடியை விட்டால், உதயசூரியன் சின்னத்தை விட்டால், இந்த நாட்டு மக்களை இதோ உட்கார்ந்திருக்கிறார்களே பாழ்பட்டவர்கள், பாழாய் போனவர்கள், வாழ தகுதியற்றவர்கள் என்று எல்லோராலும் ஒதுக்கப்பட்டவர்கள், இங்கே அமர்ந்தவுடன் ஒரு வாசனை வருகிறது என்று எல்லோரும் என்னிடம் கேட்டார்கள். இந்த வாசனை தான் நான் வாழுகின்ற தண்டையார்பேட்டையில் கூவம் ஓரமும் இதுதான் வரும். ஆகவே இந்த பகுதிக்கு நான் சொந்தக்காரனும் கூட. இந்த வாசனையில் வாழ்வது நான் பழகிவிட்டது. என்றாலும் உங்களையும் கரை சேர்க்கத்தான், உங்களையும் வாழ வைக்கத்தான் எங்கள் அண்ணன் தளபதி எதை கேட்டாலும் தருவான் என்று சொல்லி தா வேலுவை உங்களுக்கு தந்திருக்கிறார். நான் வந்தவுடன் கேட்டேன், இந்த வட்டத்திற்கு அவர் சட்டமன்ற உறுப்பினராகி என்ன செய்து கொடுத்திருக்கிறார். பல்வேறு திட்டங்களை சொன்னார்கள். இந்த பகுதியில் ஒரு கழிப்பறை, அந்த பகுதியில் ஒரு கழிப்பறை, எதிர்காலத்தில் இந்த பக்கம் சுவர வைக்க போறோம், இதோ பக்கத்தில் எய்ட்ஸ் தடுப்பு மையத்தை இடித்துவிட்டு ஒரு மல்டி ஸ்பெஷல் சுகாதார நிலையத்தை கட்டித் தருவேன் என்று சொல்லுகின்ற திறமை திமுகவை தவிர வேறு எவனுக்கும் இருக்காது. ஏனால் பள்ளத்தில் இருப்பவர்களை, தாழ்ந்து போனவர்களை தலைநிமிர செய்யத்தான் எங்கள் தாத்தா கலைஞர் 96 வயதிலும் தான் தள்ளாடினாலும் இந்த தமிழ்நாடு தள்ளாடக்கூடாது என்பதற்காக சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கூட உங்களை இயக்கினாரே. அந்த தாத்தா கலைஞரின் கனவை நிறைவேற்றாமல் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் தா வேலுவும் போய மாட்டார். நீங்கள் வாக்களித்தது பாழாவும் போகாது. இங்கே ஐயா கலைஞரின் 100ஆண்டு பிறந்த நாள். என் தம்பி பல்வேறு திட்டங்களை பட்டியல் போட்டார். எனக்கு அது மாதிரி தமிழில் புலமையோடு பேச தெரியாது, இட்டுக்கட்டி பேசவும் தெரியாது. வாயில் வந்த வார்த்தைகளை எல்லாம் ஒன்றாக கோர்த்து நான் பேசிவிடுவேன். அதன் விளைவு எதுவாக இருந்தாலும் திமுகவிற்காக தாங்கிக் கொள்வேன். ஐயா கலைஞர் இந்த தமிழ்நாட்டை 5 முறை ஆண்டார்.
இங்கே இருக்கின்ற தாய்மார்களுக்கு நெஞ்சில் ஈரம் இருந்தால், உங்களுக்கு கருணை உள்ளம் இருந்தால், உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், நீங்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீர்கள். வேலைக்கு போனால் மாதம் மாதம் சம்பளம் கிடைக்கும். கிடைக்குமா இல்லையா? அந்த சம்பளத்தை கொண்டு போய் வீட்டில் யாரிடமோது ஒரு இடமும் கொடுக்கத்தான் வேண்டும். கொடுத்து விட்டு சம்பளத்தை அடுத்த நாள் நீங்கள் அதே வேலைக்கு புறப்பட வேண்டும். புறப்பட்டால் நீங்கள் புறப்படுவதற்கு முன்னால் பிளட்டு வச்சு புடவை கட்டலாம். தலை சரியாக ஆற்றலைன்னா பேண்டு போட்டு லூஸ் ஏறாவும் போகலாம். அவசரத்துக்கு ஒரு சைடில் ரோஸும் குத்திக்கலாம். கொஞ்சம் ஆள் குள்ளமாக இருந்தால் ஐயில் செப்பலும் போட்டுக்கலாம். ஹேண்ட்பேக்கும் மாட்டிக்கலாம். எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு நீங்கள் வெளியே போகும்போது நீங்கள் போய் கேட்டீர்களே, அத்தா பஸ்ஸுக்கு காசு கொடு, மாமா பஸ்ஸுக்கு காசு கொடு, அத்தா பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு கேட்டீங்களே, நீங்கள் கையேந்துவதை பார்த்து உங்களை பெற்றவனும் அழவில்லை. எங்கள் அண்ணன் தளபதி அழுதார், போட்டார் கையெடுத்து, பிறந்தது விடியல் பயணம். பஸ் வந்துருச்சு. பஸ் வந்தால் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க சும்மா இருப்பீங்களா? வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ் வந்தாச்சு, வீட்டில் இருக்கிற பொம்பளைக்கு சில பேர் வேலைக்கு அனுப்ப மாட்டான். அதில் உங்களை மாதிரி கலராக இருந்தால் சத்தியமாக அனுப்ப மாட்டான் இல்லையா? இதே தண்டையார்பேட்டையாக இருந்தால் என் ஊர் மாதிரியே தாங்க நீங்கள் பேசுகிறதுக்கு. இதே எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த பாடி என்னை எங்கே அனுப்ப போகிறான். ஆமாம், இப்படி தான் சொல்லுவாங்க. அவன் அனுப்ப மாட்டான். அப்போ அனுப்பலை. அந்த தாய்மார்களுக்கு என்ன யோசித்தார் தலைவர்? ரேஷன் கார்டு வைத்திருந்தால் நீங்கள் காலை முதல் இரவு வரை உழைக்கின்ற உழைப்பை உன் கணவன் அங்கீகரிக்க வேண்டாம், உன் மாமனார் மாமியார் அங்கீகரிக்க வேண்டாம். நீங்கள் பெறாத பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறேன், நான் அங்கீகரிக்கிறேன். ஆகவே உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய், அதுவும் அதற்கு பெயர் உரிமை தொகை. இல்லைன்னா கொடுக்குறவன் கை மேலே, வாங்குற கை கீழே, இல்லையா? நீங்கள் சண்டை போட்டு பாக்கெட்லேருந்து எடுக்கிற தொகைக்கு பேர் தான் உரிமை தொகை. 1000 ரூபா கொடுத்தாச்சு. பஸ்ஸில் போகிறவங்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீ, 1000 ரூபா பணம் ஃப்ரீ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. அப்போ +1 +2 முடிச்சுட்டு இருக்கிற பொம்பளை பசங்க சும்மா இருக்குமா? அதெல்லாம் பார்த்துச்சு. ஸ்டாலின் தாத்தா எங்கள் ஆயாவுக்கு ஒரு 1000 ரூபா, எங்கள் அம்மாவுக்கு பஸ்ஸு ஃப்ரீ, நான் +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறேன் தாத்தா, நான் எங்கள் அப்பா கிட்டையும் அண்ணன் தம்பிக்கிட்டையும் கையேந்திரனே, உனக்கு தெரியலையா தாத்தான்னு கேட்டப்போ, உங்கள் ஆயாவையும் ஆத்தாலையும் காப்பாற்றிய உன் தாத்தா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உனக்கும் தருவேன் மாதம் 1000, நீ 3 ஆண்டோ 5 ஆண்டோ படித்தால் அத்தனை மாதத்திற்கும் தருவேன் என்று சொன்னார். அதற்கு பெயர் புதுமை பெண் திட்டம். ஆம்பளை பையன் சும்மா இருப்பானா? இது என்னையா நியாயம்? ஒரே ஆத்தா ஒரே அப்பன், என் தங்கச்சிக்கு மட்டும் நீ 1000 ரூபா தருவேன், எனக்கு இல்லையான்னு கேட்டான். 3 வருஷம் முடிஞ்சது. 4வது ஆண்டு உன் தாத்தா உனக்கும் 1000 ரூபாய் தருவேன், நீயும் படி என்று சொல்லி அதற்கு தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தை வைத்தார். எல்லாரையும் படிக்க வச்சாச்சு, பஸ்ஸு கொடுத்தாச்சு, வீட்டில் இருக்கிற 1000 ரூபா கொடுத்தாச்சு. அந்த 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த குழந்தைங்க சும்மா இருக்குமா? தாத்தா எங்கள் அப்பனும் ஆத்தாவும் வேலைக்கு போகிறாங்க, நான் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போனால் டிஃபன் கிடையாது, ஸ்கூலில் போய் வாத்தியார் சொல்கிற பாடத்தை கேட்பனா, பசிக்கிற வயிறை பார்ப்பனான்னு கேட்டப்போ, உனக்கும் கைவிட மாட்டேன் உன் தாத்தா நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கும் காலை உணவு திட்டத்திற்கு கையெழுத்து போட்ட ஒரே முதல்வர் இந்தியாவில் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை. எல்லாரையும் படிக்க வச்சாச்சு, பள்ளிக்கூடம் போகிறவங்களுக்கு காலை உணவு கொடுத்தாச்சு. படித்து முடித்தா வேலைக்கு போகணும். வேலைக்கு போகணுமா இல்லையா? போடாமல் என்ன கேட்பான்? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பான்ல. அப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எங்கே போகணும்? நெட் சென்டருக்கு போகணும். அங்கே போனால் தான் கம்ப்யூட்டரில் படிக்கணும். ஜாவா படிக்கலாம், டேலி படிக்கலாம், எம்எஸ் ஆஃபீஸ் படிக்கலாம். அதை அவன் சும்மா கற்றுக் கொடுப்பானா? காசு கேட்பான். அதை பார்த்து எங்கள் அண்ணன் தளபதி அதையும் நான் முதல்வன் என்ற திட்டத்தின் கீழ் பயிற்சியும் கொடுக்கிறேன், நீ படித்து முடி, பயிற்சியை கொடுக்கிறேன், உனக்கு வேலை உறுதி. வேலை உறுதின்னு சொல்லிட்டா கம்பெனி இருக்கணும்ல. கொரோனா காலத்தில் பல்லு பழனிசாமி ஆட்சியில் எல்லா கம்பெனியும் மூடிட்டு போயிட்டான். அவன் வெறும் அந்த
சசிகலா காலம் மட்டும்தான் நக்கனான்னு நீங்கள் நினச்சின்னு இருப்பீங்க. கல்லா பொட்டியே நக்கிட்டு போயிட்டான் உங்கள் அக்காலா ஓழி. கல்லா பொட்டியே நக்கிட்டாங்க. அது வரைக்கும் அதான் நினச்சிருந்தோம். அவனுக்கு தேவை 2 பொம்பளை காலு 2 செருப்பு, அதை நக்க வேண்டியது. இப்போ அது கிடைக்காததுனால அமித்ஷாவோட 2 காலு 2 செருப்பு, அதை நக்கிறது. இப்படி வாழறதுக்கு, இந்த மானங்கட்ட பழப்பு வாழறதுக்கு மருந்து குடிச்சு செத்துடலாம்ல. இல்லை இந்த கூவங்கரை ஓர 10 நாளைக்கு அந்த கட்டி போட்டால் தன்னால் செத்து போயிடுவோம், நம்ம சாக மாட்டோம். இப்படிப்பட்ட நேரத்தில் கம்பெனி இல்லை, வேலை தரேன்னு சொல்லிட்டோம். அப்போ என்ன பண்ணோம்? 70 வயசு எங்கள் முதலமைச்சருக்கு. 67 வயசுலேயே 4 கூட்டம் முழுசாக போயிடுச்சு. 5வது கூட்டம் வந்து நிற்கும் போது தொடையெல்லாம் ஆடுது. நேற்று நைட்டு பொள்ளாச்சியில் கூட்டம். நைட்டு பஸ் ஏறி பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். ஏன்னா தேதி வாங்கி இருக்கிறது ராஜா அன்பழகன். கழுவி ஊற்றினா யார் தாங்கிறது? அந்த உரிமை அவருக்கு உண்டு, நான் அண்ணனாக இருந்தாலும். ஆகவே கம்பெனி வேணும். அதுக்கு 70 வயசு ஆயிடுச்சு, நான் போக மாட்டேன்னு சொல்லலை. உலகம் முழுதும் சுற்றினார், அனைத்து கம்பெனிகளையும் சந்தித்து, என்னிடம் திறமையானவர்கள் இருக்கிறார்கள், நீ வந்து அங்கே கம்பெனியை துவங்கு என்று சொல்லி கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடிக்கு கம்பெனிகளை கொண்டு வந்து குவித்து உங்களுக்கு வேலை வாய்ப்பையும் தந்திருக்கிறார். இவ்வளவும் எப்படி நடந்துச்சு? 4 வருஷத்தில். கொரோனா வந்துச்சு இல்லை, அப்போ நம்ம ஆட்சியில் இல்லை, அப்போ எதிர்கட்சி தலைவராக தானே இருந்தோம். இவ்வளவு பணம் இப்போ கொடுக்குறோம். ஆனால் அப்போ பழனிசாமிகிட்ட நம்ம என்ன கேட்டோம்? அட பாய் பழனிசாமி, ரயில் ஓடல, பஸ்ஸு ஓடல, சினிமா தேட்டர் இல்லை, ஒன்றும் இல்லை, ஜனங்க சாவுறாங்கடா, ஒரு 5000 ரூபா கொடுன்னு சொன்னோமா இல்லையா? 5000 ரூபா கொடுத்தா நம்ம பின்னாடி உட்கார லேடிஸை கேட்குறேன், 5000 ரூபா கொடுன்னு நாங்கள் சொன்னோம். 5000 ரூபா கொடுத்தாங்களா? கொடுக்கலையாம்மா? உங்க தான் நல்லா தெரியுது. இல்லை. எவ்வளோ கொடுத்தாங்க? கொடுக்கலன்னா பொய் சொல்லக்கூடாது. பாவம் பழனிசாமி 1000 ரூபா கொடுத்தான். 1000 ரூபா கொடுத்தான். அப்போ நாங்கள் கேட்டோம், மிச்சம் 4000. பணம் எங்கே இருக்கு? யார்கிட்ட இருக்கு? எங்கே கொடுக்கறதுன்னா? ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்து இவ்வளவும் கொடுக்குறோமே, இதுக்கு பணம் எங்கேருந்து வந்தது நாங்கள் கேட்டோமா? இல்லை. அதுதான் ஐயா தலைவர் கலைஞரின் ரத்தம் எங்கள் அண்ணன் தளபதி உடம்பில் ஓடுவதால், மனமிருந்த காரணத்தால் இவை அத்தனையும் கொடுத்தோம். 4 வருஷம் சொல்கிறாங்க. 4 ஆண்டு சாதனை. 1 வருஷம் முழுசாக கொரோனாவில் போயிடுச்சு. நாங்கள் வரும்போது ஆஸ்பத்திரியில் பெட் இல்லை, ஆம்புலன்ஸ் இல்லை, எல்லாம் இருந்தால் கேஸ் இல்லை இல்லையா? ஆஸ்பத்திரியில் பெட்டே இல்லையே. அந்த நேரத்தில் தானே நாங்கள் வந்தோம். அந்த நேரத்தில் என்ன பண்ணோம்? உலகமே என்ன சொல்லிச்சு? அது சிங்கப்பூராக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், ஹாங்காங்காக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், எல்லாம் என்ன சொன்னோம்? வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு, இதானே சொன்னோம். எல்லாரும் சொன்னோம். நம்ம மாமா மோடி இருக்காருல்ல, அவர் கூட அந்த தாடியை ட்ரிம் பண்ணால் கொரோனா வந்துடும்னு 18 மாதம் தொப்பை வரைக்கும் வளர்த்தாரா இல்லையா? தாடியை வளர்த்தார் இல்லை, ட்ரிம் பண்ணால் கொரோனா வந்துடும் சொன்னான். இங்கே ஒரு 32 எருமை மாடு இருந்தான் அப்போ ஆட்சியில் மந்திரியா. அதில் ஒரு 3 எருமை மாடு போர்டே வச்சுட்டான். கொரோனா வந்து விட்டது, என்னை சந்திக்க யாரும் வராதீர்கள். வச்சாங்களா இல்லையா? வைக்கலன்னா என்ன செருப்பால் அடி, வச்சிருந்தா போய் அவனை அடி, யாராவது ஒருத்தனை அடிக்கணும் இல்லையா? அப்படி வச்சுட்டான். ஆனால் உலகமே சொல்லுது எவனையும் பார்க்காதுன்னு. அதை விட கொடுமை எனக்கு. என் பொண்டாட்டிக்கிட்ட போய் அம்மா சுந்தரின்னு அப்படியே நின்று பேசு, நான் திரும்ப மாட்டேன்னா. நான் உன் புருஷன் வந்திருக்கேன்னு. நீ ஒரு நாடோடி, ஊரெல்லாம் போய் கொரோனா எடுத்துகிட்டு வந்திருப்ப, உன்னை பார்த்து பேச மாட்டேன்னா. அந்த நிலைமையில் உலகமே தனியாக இருன்னு சொன்னப்ப உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் மட்டும் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை. சொன்னாரா இல்லையா? ஒரு டெலிஃபோன் நம்பரை கொடுத்தாரா இல்லையா? டெலிஃபோன் நம்பரில் ஃபோன் பண்ணிங்களா இல்லையா? உங்களுக்கு கேட்டதெல்லாம் வந்ததா இல்லையா? காய்கறி கொடுத்தோம், அரிசி கொடுத்தோம், பருப்பு கொடுத்தோம், மாத்திரை கொடுத்தோம், எல்லாம் கொடுத்தோமா? இப்படி ஆட்சியில் இல்லாத போது உங்களை தேடி 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 இப்படி கொடுத்து, இதோ அமர்ந்திருக்கிறாரே ராஜா அன்பழகன், அவரை பெற்றெடுத்த தந்தை ஜே அன்பழகன் கொரோனா தாக்கி செத்து போனார் என்பது உங்களுக்கு தெரியுமா? செத்து போனாரா இல்லையா? அப்ப என்ன தெரியுது இதுல இருந்து? திமுக ஒன்று மட்டும்தான் தன்னை கொடுத்து உன்னை காக்க ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் திமுகவை தவிர வேறு எவனும் இல்லை. காப்பாற்றணுமா இல்லையா? 1000 ரூபா கொடுத்தா என்னடா பண்றது?
ஒரு மாதம் கேபிள் டிவிக்கு எவ்வளோ தயார்? இங்கே 250, 270, 300, 4 ஐட்டங்குது எனக்கு தெரியும். 150? ஓ, 150 தானாமா? 350? இல்லை, கரெக்டாக சொல்லுவேன். எவ்வளோமா? வேறு அங்கே பாரு, நீ தப்பு சொல்லிங்கிறாங்க பாரு. அக்கா தங்கச்சி பாரு, 300 ரூபாமா. அந்த கொக்கால ஓடி 1000 ரூபா கொடுத்தா 3 மாதத்துக்கு கேபிள் டிவி பணம் கட்டு, வயிற்றுல ஈர துணி போட்டு நான் சாவ. அப்ப ஆட்சியில் இருந்தோம், அவன் உங்களை காப்பாற்ற தயாரா இல்லை. நாங்கள் ஆட்சியில் இல்லை, எதிர்காலத்திலும் நீங்கள் எங்களை நம்புவீர்கள் என்ற நம்பிக்கையில் உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்றினோமா இல்லையா? நாங்கள் கொடுத்ததெல்லாம் எங்க வீட்டு பணம். ஆனா அரசாங்க பணத்தை வச்சிருந்த எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு? கொரோனாவில் அட்மிட் ஆனோம்ல, ஒவ்வொருத்தரும் அட்மிட் ஆனோமா, 3 வேளை சாப்பாடு கொடுத்தாங்களா? ஒரு வேலைக்கு எவ்வளோமா ஆகிடும்? காலையில் டிஃபனுக்கு ஒரு 50 ரூபா ஆகுமா? மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒரு 100 ரூபா ஆகுமா? நைட்டு ஒரு 100 ரூபா ஆகுமா? மொத்தத்தையும் கொடுத்தா எவ்வளோமா? 250 ரூபா ஆச்சா? சரி, 50 ரூபா எக்ஸ்ட்ரா சரவண பவன்லேருந்து வாங்கி கொடுத்துட்டான்னு நினச்சிக்கோ. 300 ரூபா. எவ்வளோ தெரியுமா பில்லு போட்டு அமுக்கணும் எடப்பாடி பழனிசாமி? ஒவ்வொரு ஆளுக்கும் 650 ரூபா பில்லு போட்டு கொரோனாவில் திருடிய ஒரே குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி தான். இந்த தெருவெல்லாம் மருந்து கொண்டு வந்து அடிச்சானுங்கல்ல, அதை கையில் பிடிச்சி மோந்து பார்த்தியா? ஒரு வாசனையும் இல்லை. பச்சை தண்ணி அடிச்சுட்டு மருந்து அடிச்சனு கணக்கு. லைசால் வாங்கிடான்னா பெனாயில் வாங்குறது, மாப்பு வாங்கிடான்னா இத்து போன மாப்பு வாங்குறது, தொடப்பம் வாங்கிடான்னா உடையிற தொடப்பத்தை வாங்குறது. இப்படி எல்லாத்துலேயும் கொள்ளை அடித்து குவிச்சிக்கிட்டான். ஆனால் நாங்கள் உங்களுக்காக உழைச்சோம். இவ்வளவும் செய்தாரே. நான் சொன்னேனே, 5000 ரூபா கொடுன்னா 1000 ரூபா தான் கொடுத்தான், 4000 ரூபா பணம் இல்லைன்னா. ஆனால் இவ்வளவு திட்டங்களையும் எங்கள் அண்ணன் தளபதி செய்தார் என்று சொன்னால் அது எதனால் என்று சொன்னால் எங்கள் தாத்தா கலைஞரின் ரத்தம் அவர் உடம்பில் ஓடுவதா. தாத்தா கலைஞர் 5 முறை இந்த தமிழ்நாட்டை ஆண்டார். 5 முறை ஆண்டார். 6வது முறையாக நாங்கள் வாக்கு கேட்டு வந்தோம் வீதிக்கு. உங்களிடம் சொன்னோம், என் தாய்மார்களே, ஒரு பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் அதை திருமணம் செய்வதற்கு எவ்வளவு கஷ்டம் என்று எனக்கு தெரியும். அதற்கு திருமணம் என்று வந்துவிட்டால் கவலைப்படாதீர்கள் தாத்தா, நான் இருக்கிறேன் வா. திருமண உதவி திட்டம் ரூபாய் 30,000. திருமணம் முடிந்ததா? அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன். ஆக்கி சாப்பிட்ட இளம் ஜோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன். சந்தோஷமாக வாழட்டும். மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா? 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு கொடுக்க சத்தான உணவு வாங்கி கொடுக்க கணவனிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மாதம் 1000 வீதம் 3 மாதம் 3000 தருகிறேன். வயிற்றில் இருக்கின்ற குழந்தையை சத்தாக காப்பாற்று. பிள்ளை பெற்றுவிட்டாயா? பெற்றுவிட்ட குழந்தைக்கு பால் சுரக்கவில்லையா? அவளுக்கு சத்தான உணவு வாங்கி கொடுக்க கணவனிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மீண்டும் 1000 வீதம் 3 மாதம் தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக பிள்ளையை காப்பாற்று. காப்பாற்றிய பிள்ளைக்கு பள்ளிக்கு போனானா? அவன் சவலையாக இருக்கிறானா? அவனுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் சத்தாக சாப்பிட்டு படிக்கட்டும். அவன் பள்ளிக்கூடம் போவதற்கு ஃபீஸ் கட்ட உன்னிடம் பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ. அவன் பஸ்ஸிலே போவதற்கு இலவச பஸ் பாஸும் ஃப்ரீ. அவன் படித்தானா? +1 போனானா? சைக்கிள் ஓட்டுவானா? வாங்கி கொடுக்க உன்னிடம் பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். அவன் சந்தோஷமாக படிக்கட்டும். +1 +2 முடித்தானா? அவன் கல்லூரிக்கு போக வேண்டுமா? காசு கட்ட உன்னிடம் பணம் இல்லையா? அவன் தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. காலேஜ் ஃபீஸும் இலவசம். அவனும் காதலித்தானா? அவனும் திருமணம் முடிந்ததா? அவனும் கர்ப்பமாக்கினானா? இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். பெத்து 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 வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. 58 வயதாகி போனதா? இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன். சந்தோஷமாக பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக வாழு.
60 வயது ஆகி போனதா? 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன், சந்தோஷமாக வாழு. காலம் கெட்டு போனதா? நீ சிக்காகி போனாயா? ஆஸ்பத்திரிக்கு போவதற்கு ஆட்டோவிற்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு. இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ. வைத்தியன் பணம் கேட்கிறானா? கவலைப்படாதே தாத்தா, நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு. 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா? தன்மானம் தடுக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? மொய்க்கிறதா? கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் பிரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? சுடுகாடு போனாயா? புதைக்க வேண்டுமா? கொளுத்த வேண்டுமா? தாத்தா, நான் போட்ட சட்டம் புதைப்பதும் ஃப்ரீ, கொளுத்துவதும் ஃப்ரீ. வீட்டுக்கு வந்தாயா? டெத் சர்டிபிகேட் வேண்டுமா? தாத்தா, நான் போட்ட சட்டம் டெத் சர்டிபிகேட்டும் ஃப்ரீ, பர்த் சர்டிபிகேட்டும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய இந்தியாவில் ஒரே முதலமைச்சர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். சொல்றதுக்கு இவ்வளவு மூச்சு வாங்குதே. எங்க தாத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் இல்லையா? அதோட விட்டாரா? அதோட விட்டாரா? இல்லை. நீங்க சொன்னீங்க பார், அதோ போறான் நொண்டி, அதோ போறான் 1.5 கண்ணு, அதோ போறான் ஒத்த கையன். சொன்னமா இல்லையா? சொல்லி நம்மெல்லாம் சிரிச்சோமா இல்லையா? ஆனால் அவர்களை பார்த்து எங்கள் தாத்தா கலைஞர் சிரிக்கவில்லை. ஒரு திறமை போனால் உன்னிடம் இன்னொரு திறமை இருக்கிறது, வாடா என்று அவனை கட்டி அணைத்து, உனக்கும் புதிய பெயர் வைக்கிறேன், இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலவாரியம் தந்தாரா இல்லையா? சொன்னமே. அதோ போறான் பொட்டை, அதோ போறான் 9. சொன்னமா இல்லையா? இப்பவும் சிரிக்கிற பத்தியா? அப்பவும் ஊரே சிரிச்சுது அவனை பார்த்து. ஆனால் தாத்தா கலைஞர் சிரிக்கல. அவனை கூப்பிட்டார், நீ பொட்டை இல்லடா, நீ 9 இல்லடா, உனக்கும் அழகான பெயர் வைக்கிறேன், இன்று முதல் திருநங்கைகள் என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலவாரியம் தந்தாரா இல்லையா? ஒரு காலத்தில் ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை சட்டை, வெள்ளை தொப்பி போட்டு பச்சை கொடி ஆட்டுவான்ல ஸ்டேஷன் மாஸ்டர், அவெல்லாம் அவ்வா தான் இருப்பான். நம்மளுக்கு அந்த வேலை கிடையாது. நம்மளுக்கு அதே ரயில்வேயில் என்ன வேலை தெரியுமா? அந்த தண்டவாளத்துக்குள்ளே இறங்கி அந்த அரைக்கால் சட்டை போட்டு பச்சை சிவப்பு கொடியை பின்னாடி சொருவிட்டு ஒரு சம்பட்டியை வச்சு அவாய் செப்பல் போட்டுக்கின்னு பிளக்கட்டை தட்டணுமா இல்லையா? தாத்தா கலைஞர் தான் சொன்னார், நீ பிளக்கட்டை தட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா பச்சை கொடி ஆடும், ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் ஸ்டேஷன் மாஸ்டர் ஆக்கி அழகு பார்த்தவர் முத்தமிழறிஞர் தாத்தா டாக்டர் கலைஞர். கோர்ட்டுக்கு போனால் கருப்பு கவுன் போட்டு கட்டை சுற்றி வச்சு ஆடர்னு ஒருத்தன் தட்டுவான்ல, அவனுக்கு பேர் நீதிபதி. அந்த நீதிபதிலாம் ஒரு காலத்தில் அவ்வா தான் இருப்பாள். நம்ம வாளுக்கு அந்த வேலை கிடையாது. ஆனால் அதே கோர்ட்டில் நம்மளுக்கும் வேலை இருந்துச்சு. என்ன வேலைன்னா, சிகப்பு தொப்பி போட்டு சிகப்பு பட்டை போட்டு சைலன்ஸ்ன்னு கத்துற வேலை. தாத்தா கலைஞர் சொன்னார், நீ சைலன்ஸ்ன்னு கத்த பிறக்கலடா, நீ அடிச்சா கட்ட சுத்தி அடைக்கும், சட்டமும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் முத்தமிழறிஞர் தாத்தா டாக்டர் கலைஞர். கோயிலுக்கு போனால் கோயில் வாசல்ல நைலான் கயிறு கட்டி பெரிய மணி இருக்குல்ல, அதை ஆட்டுறது நம்ம வேலை. அதே கோயிலுக்குள்ள வெள்ளி தட்டில் சின்ன மணி வச்சு ஆட்டுறவர் பேர் கொஞ்சி மணி. அவ்வா தான் அதை ஆட்டுவா, நம்மெல்லாம் ஆட்டப்படாது. தாத்தா கலைஞர் சொன்னார், நீ பெரிய மணி ஆட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா வெள்ளி மணியும் ஆடும், ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி அனைத்து ஜாதிக்காரனும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். இவ்வளவும் செஞ்சு நாங்கள் நட்டு நிற்க வைப்போம். நேராக வருவாங்களாம், 26ல் நிற்பாங்களாம், அடிப்பாங்களாம், நேராக சிஎம் சீட்டில் போய் உட்காந்துக்குவாங்களாம். நாங்கள் குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்காடா நாங்கள் கட்சி நடத்துகிறோம். எவ்வளோடா பண்ணியிருக்கோம் இந்த 75 வருஷத்தில். இங்கே பாடுறா, என் ஆள்லாம் நிற்கிறான் பாடுறா ஆம்பளை. இந்த பாடுறா, என் தங்கச்சி அக்கா தங்கச்சியில் உட்காந்துட்டு இருக்குது. இதாண்டா திமுக ஆட்சியின் சாதனை. ஒரு காலத்தில் உட்கார விடுவானாம்மா உன்ன? ஒரு காலத்தில் இந்த மாதிரி சேர் போட்டு உட்காந்து என்ன சொல்லுவான்? ஒரு பொண்ணு பார்க்க, ஒரு கை நினைக்க, ஒரு நிச்சயதாம்பலம், இப்படி சேர் போட்டு உட்காந்தா பெரியவங்க வருவான் நேராக.
எருமை மாடு மாதிரி உட்காந்துருக்கீங்க, ஆம்பளை நிற்கிறான், எந்திரி சொன்னாங்களா இல்லையா? உங்கள் வீட்டில் ஆயா தாத்தா படம் இருக்கா இல்லையா? பாரு அந்த படத்தில் ஆயா கஷ்டப்பட்டு வாயை வைத்த கட்டி 4 மோந்திரம் தாத்தாவுக்கு வாங்கி வைப்பான். இவனுக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை எடுத்து கொடுத்து பட்டு அங்கவஸ்திரம் போட்டு இவனை ஸ்டுடியோவுக்கு போட்டோ கூப்பிட்டு போனால் எங்கள் ஆயா கொடுத்த மோந்திரத்தை போட்டுக்கிட்டு கால் மேலே கால் போட்டு அந்த மோந்திரம் தெரிகிற மாதிரி மொத்த சேர்லேயும் உட்காந்துருவான். அப்போல்லாம் அந்த மடக்கு சேர், இரும்பு சேர் உட்காந்துருவான். எங்கள் ஆயாவுக்கு என்ன வேலை தெரியுமா? இவனுக்கு 4 மோந்திரம், பட்டு வேஷ்டி, முடிஞ்சா தடி கொம்பு, இவ்வளோத்தையும் அவள் பட்டினி கடந்து வாங்கி கொடுப்பாள். இவன் கண்ணில் அந்த 4 மோதிரம் கடிச்சிருந்துன்னு வச்சுக்க, எடுத்து போய் அப்பயே கள்ளசாராயம் குடிச்சு செத்துருப்பான். இவனை காப்பாற்றி வேஷ்டி சட்டை போட்டு ஸ்டுடியோவுக்கு கூப்பிட்டு போனால் இவன் கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கின்னு எங்கள் ஆயாவுக்கு அந்த சேரோட முனையை பிடிச்சி நிற்க சொல்லுவோம். சொன்னானா இல்லையாம்மா? சொன்னானா இல்லையா? இப்போ வர ஆட்டி அருணாசலம்லாம் சொல்கிறானே, உன்னை சேரு போட்டு உட்கார வைக்கணும்னு போராடி எத்தனை பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை காப்பாற்றி நாங்கள் நிற்க வச்சிருக்கிறோம். சொல்லு, ஸ்டாலினின் அரசியல் வாழ்வை முடிப்பேன், மசுரை பிடுங்குவேன். டேய், இதில் ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? நீ வரலாறு எடுத்து பார்த்துக்க. 49 கட்சி ஆரம்பித்தோம், இன்னைக்கு 2025. இது வரைக்கும் திமுகவை அழிப்பேன்னு சொன்ன எல்லாருக்கும் ஆயுசு கம்மிடா. நீ லைனாக எவனை ஒன்றா சொல்கிறா, திமுகவை ஒழிப்பேன்னா அவன் குறை வயசில் செத்தத்தான் சரித்திரம். அதனால் ஒழிப்பேன்னு சொல்லி சீக்கிரம் செத்துறாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்கள் இருந்து நாங்கள் 2வது ஆட்சிக்கு வர்றதை பார்க்கணும். இப்போ எங்கள் தம்பி சொன்னான், ஆரம்பமே அவன் தான் கல்லெறிஞ்சான், நான் அமைதியாக தான் இருந்தேன். இன்றைக்கி அமைதியாக பேசிவிட்டு அமைதியாக போயிடலாம் அப்படின்னு தான் வந்தேன். என் தம்பி தான் என்னை தூண்டி விட்டான். எதனா பிரச்சனை வந்தால் அவன் தான் பொறுப்பு. முருகன் மாநாடு என் தம்பி தானே ஆரம்பித்தார், நான் ஆரம்பித்தேனா? முருகன் மாநாடா? இல்லை, முருகர் வேல் எங்கள் கையில் குத்து வச்சுக்கிறார் ராயம். சொல்லுவானா? ஏன்னா மாவட்ட செயலாளர் கேட்கணும், இல்லைன்னா அவர் என்னை அடுத்த வாட்டி கூட்டத்துக்கு கூட மாட்டார். எனக்கு நீ சோறே போடலன்னா கூட தண்ணி குடிச்சிட்டு வாழ்ந்துருவேன். இந்த மேடையும் மைக்கில்னா நான் செத்தே போயிடுவேன். அவர் 8 மாதம் அந்த கஷ்டத்தை அனுபவித்தேன். நான் ஜூலை மாதம் 18ஆம் தேதி ஜெயிலுக்கு போயிட்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வெளியே வந்துட்டு பிப்ரவரி மாதம் வரைக்கும் இந்த மேடையும் மைக்கம் கிடைக்கல. பைத்தியக்காரனை மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். அந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இவ்வளவு நாங்கள் செஞ்சால் நான் என்ன சொல்கிறேன், பிஜேபி மாநாடுன்னு தைரியமாக போடலாமா இல்லையா? ஆம்பளை தானே, ஒரு ஆத்தாளுக்கு தானே பிறந்தீங்க, ஆத்தா பால் தானே குடிச்சிங்க, நாய் பால் குடிக்கல. அட மானங்கட்டங்க ஒக்காலா ஓடிங்களா, சாமி பின்னாடி ஒழிஞ்சிக்கின்னு எங்கள் மயிரை பிடுங்குவேன்றீங்களே, வெக்கமாலடா உங்களுக்கு? ஆம்பளை தைரியமாக வாடா, நாங்கள் பிஜேபி மாநாடு போடுறோம் சொல்லிப்பாரு. முருகர் பின்னாடி ஒழிஞ்சிக்கிறீங்க, உத்தரப்பிரதேசத்தில் போய் ராமர் பின்னாடி ஒழிஞ்சிங்க, அவர் காலில் இருக்கிற செருப்பு கைட்டு அடிச்சாரா இல்லையா? அந்த ஊர்லேயே தோத்தீங்களா இல்லையா? சொல்லுங்கள் நீங்களே. கேரளாவுக்கு போனீங்க, தைரியமாக ஐயப்பன் முட்டி போட்டு காலை கட்டிக்கின்னு தானே உட்காந்துக்கிறாரு, எங்கே கையை கைட்டுவாருன்னு அங்கே போனீங்க. ஐயப்பன் கட்டின கையை கைட்டி கன்னத்தில் வச்சு கேரளா இருந்து தத்தினாரா இல்லையா? பெங்களூரு போனீங்க, பஜ்ரங் தல் அப்படின்னா தெரிதா? ஆஞ்சநேயர். இப்போ நான் நெத்தியில் ஒரு பொட்டு வச்சுக்கிறேன், தெரிதா? அழிஞ்சிடுச்சா? இருக்கு, அது என்ன பொட்டு? செந்தூரம். தம்பி கண்டுபிடிச்சான் பாரு கரெக்டாக. இதை ஏன் வச்சுங்கிறேன் தெரியுமா? நான் 91 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துடுச்சு. ஆட்சிக்கு வந்தோன்னா பார்க்குறவங்களாம் பிடிச்சி உள்ளே போட்டு பெண்டு எடுக்குது. 91 புதுசு இல்லை, ஊர் ஊராக கேட்டு போட்டுச்சு தெரியுமா உங்களுக்கு? அது போகிற வழியெல்லாம் கேட்டு போட்டுதா? அப்போ பிறந்த பிள்ளைங்க பாதி பேர் நீ எங்கே பிறந்தேன்னு கேட்டால் ஆஸ்பத்திரி பேர் சொல்ல மாட்டான். பாய்ஸ் கார்டன் கேட்டு போட்டுருந்தாங்க, அங்கே பிறந்துச்சு. பீட்டர்ஸ் ரோடு கேட்டு போட்டுருந்தாங்க, அங்கே பிறந்துச்சின்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கள் ஆத்தா என்ன பண்ணிச்சு, திடீர்னு கூப்பிட்டுது ஒரு நாள். எங்கடா போகிறேன்னு நினச்சி கூட்டத்துக்கு தான். எப்போப்பா இங்கே வாடான்னு கூப்பிட்டு இதை தான் எடுத்து வச்சுது நெத்தியில். ஏமா இதுன்னு கேட்டேன். டேயப்பா, ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துடுச்சான், எல்லாரையும் உள்ளே பிடிச்சி போடுதான், நீ இதை வச்சுக்கின்னு போனீன்னா ஆஞ்சநேயர் உன்னை ஏபிடி பார்சல் சர்வீஸ் மாதிரி வீட்டில் கொண்டாந்து சேர்த்துருவார், இதை வச்சுன்னு போனேன் என்னான்னு. எங்கள் ஆத்தா செத்து போச்சு, அது ஞாபகமாக வச்சுங்கிறேன். இது ஏன் நெத்தியில் வைக்கிறது தப்பு இல்லை, நடந்து போகிற பாயை கூப்பிட்டு அவன் நெத்தியில் வச்சா தப்பு தானே?
அதை தான் பிஜேபி சொல்கிறோம், நாங்கள் வேணான்றோம். உடனே எங்களை சாமிக்கு எதிரின்றான். எங்கள் வீட்டில் வந்து பாரேன், ஒரு 4500 வாடகை வாங்கலாம். அவ்வளோ பெரிய ரூமு, பூஜை ரூம், 156 படம் எங்கள் நைனா வச்சுட்டு போன படம். அதுக்கு பொட்டு வைக்கிறதுக்குள்ளேயே என் பொண்டாட்டிக்கு மயக்கம் வந்துடும். நான் இப்போ 6 படமாக ஆக்கிட்டேன். செத்து போன நைனா கோச்சிக்க மாட்டார் அப்படின்ட்டு எடுத்து போட்டுட்டேன். எல்லா பூஜையும் கும்பிடுவோம். நாங்கள் என்ன வானான்னு நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பட்டு புடவை மிளகாவை எரித்து யாகம் பண்ணோன்றீங்க. நாங்கள் அப்படி இல்லை, முனீஸ்வரனுக்கு சுருட்டு வைப்போம், கோட்ரு பாட்டில் திறந்து வைப்போம், கத்தியில் விபூதி பட்டை அடித்து வைப்போம். இதெல்லாம் நீங்கள் ஒத்துப்பீங்களா? இதெல்லாம் சாமின்னு ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. உங்களுக்கு நான் சத்யா சாமி போயிருக்கலாம் போல்த. ஆமாம், ஒரு 4 கோட்டை வாங்கி காலையில் பிளாக்கில் விற்றா என் பொழப்போ அது ஓடும் இல்லை. இப்படிலாம் பண்ணுறீங்களே, முருகனை கேவலப்படுத்துகிற வேலை தானே. முருகனை கேவலப்படுத்துகிற வேலையா இல்லையா இது? சொல்லு. அதில் சொல்கிறானுங்க, திராவிடத்தை அழிக்க வேலெடுத்து வா முருகா போஸ்டர் ஒன்று ஒட்டானுங்களா? அவருக்கு தான் வேலையா? எவ்வளோ பேர் கும்பிட்றான் சாமி. நான் என்ன சொல்கிறேன், அண்ணன் தா வேலுக்கும் என் தம்பி ராஜா அன்பழகனுக்கும் பிஜேபி காரனை எவனா ஒருத்தனை பார்த்தினா, இப்போ இங்கே அது இந்த துண்டுலாம் போட்டிங்கல்ல, அந்த தம்பிங்கெல்லாம் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு சின்ன சின்ன வேலை வாங்கி கையில் கொடுத்துருக்கோம். பிஜேபிக்காரன் தெரிஞ்சுதான் நாக்கை இழுத்து வச்சு ஒரு குத்து முருகான்னு குத்து. சொக்கால ஓழி அவன் 2 மணி நேரம் அந்த வேதனையை தாங்கட்டான். டேய், எங்கள் கட்சியில் இருக்கான்டா, எங்கள் கட்சியில் இருக்கான். மினி ஆட்டோ இல்லை, அதில் அந்த பறவை காவடின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதில் நம்மளால் சுற்றிட்டு போகல. நம்ம கோயில் கும்பாபிஷேகம் நடக்கலை. இந்த சுதந்திரம் வாங்கி 75 வருஷத்தில் 3000 கோயிலுக்கு குடமுழுக்கும் கும்பாபிஷேகமும் நடத்தணும்னு சொன்னால் அது திமுக ஆட்சியில் மட்டும்தான்டா, வேற எவன் ஆட்சியிலும் இல்லை. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க பிஜேபி? இப்போ எவனும் உண்டியில் துட்டு போடக்கூடாது, தட்டில் போடணும். மாமா அதை வாங்கி நெய் வாங்கி சாப்பிட்டு மாமியோட சந்தோஷமாக உல்லாசமாக வாழணும். அதானே உனக்கு வேலை? இல்லை, நாங்கள் உண்டியலில் தான் போடுவோம். உடச்சி கேமரா வச்சு எண்ணுவோம். எண்ணி அந்த கோயிலுக்கு மண்டபம் கட்டுவோம், ஐயருக்கு சம்பளம் கொடுப்போம். அவன் குடும்பத்து பிள்ளைங்க படிக்கலைன்னா அந்த படிக்கிற செலவு கொடுப்போம். அதில் கல்யாண சத்திரம் கட்டுவோம், அன்னதானம் போடுவோம். பிஜேபி என்ன சொல்கிறான், அறநிலையத்துறையே ஆலயத்தை விட்டு வெளியேறு, இவெல்லாம் உள்ளே போய் பூந்துடலாம். ஒருத்தனாவது எவனா மினுமின்னு இல்லாத பார்த்துக்கிறீங்களா? நம்மளாம் எவ்வளோ வறண்டு போய்க்கிறோம், மொழுன்னு இருப்போம். இப்போ அந்த மொழுன்னு இருக்கிறது குறைஞ்சி போச்சு. அதுலேயும் போடுற பாவி அறநிலையத்துறை மந்திரியா, முழு நேர சாமியார். 24 ஹவர்ஸில் 4 ஹவர்ஸ் கூட ஃபேமிலி மேன் கிடையாது, 24 ஹவர்ஸ் சாமியார். எந்த கோயிலில் என்ன நடக்கணும், இவ்வளோ வேலை நடக்குது, அவனுங்களுக்கு எரியுது இதை பார்த்தா. அதனால் இங்கே சாமி கும்பிட்றவங்க இருந்தாலும், இங்கே வேணா பிஜேபிக்காரன் இருந்தால் அவன் காதை பிடிச்சி மொல்லமாக கூட்டம் அடிக்கலாம் மாட்டேன். நான் 10 நிமிஷம் நான் பேசிட்டு மந்திரிச்சிட்டு போகிறேன், அடுத்த நாள் அவன் திமுகவுக்கு வந்துடுவான். பாவிங்களா, உங்களுக்கும் சேர்த்து தாண்டா அழுவுறோம். இப்போ தமிழ்நாட்டில் யாரா தலைவர்? நயினார் நாகேந்திரன். அவன் ஒரு பேக்வேர்டு தானே. இங்கே திமுக ஆட்சியில் இல்லைன்னா மாமியோ மாமாவோ தான் தலைவராக வந்திருப்பாங்க. திமுக ஆட்சி இருக்கிறதுனால தான் பிற்படுத்தப்பட்ட நயினார் நாகேந்திரனும் மிகவும் பின்தங்கிய முருகனும் அண்ணாமலையும் தமிழிசையும் இங்கே